எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10 செப்டம்பர் என்ன மாதிரி நிஃப்டி மூவ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இது நம்ம ரேஞ்ச் படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஓபிஎம் கேல்குலேட்டர். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் படி தான் நான் பண்ணியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நிஃப்டி ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணி போகிறேன். ரியல் ட்ரேடிங்கான எந்த அட்வைஸோ ரெக்கமெண்டேஷனோ எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 24,939 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேஞ்சு 25,233 வரையும் போகுது. மேலே கீழே போகுது பார்த்திங்கன்னா 24,638. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது அப்படி பார்க்கும்போது இந்த ரேஞ்சு பெருசாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 200-250 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி தோணுது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 24,638 டு 25,211. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா 24,900 மட்டும்தான் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் நேற்றோட ஏடிஎம்மு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து எப்படி பேப்பர் ட்ரேடிங்கில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரீமியமாக வாட்ச் பண்ணணும்னா 74, 149, 223, 300, 374 இந்த மாதிரி ப்ரீமியம்லாம் அது டச் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ப்ரீமியம்லாம் அது டச் பண்ணுச்சுன்னா ஸோ இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, கால் சைடில் புட் சைடில் ரெண்டுலேயுமே நம்ம வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு தெரியும் நமக்கு வந்து நம்ம கொடுத்த இந்த ப்ரீமியம் இந்த ஸ்ட்ரைக்கெலாம் எந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரைக் எடுக்கலாம். 24,600 இந்த 25,200 வரையும் இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாமே எடுத்து செக் பண்ணலாம். பட் நான் வந்து எஸ்டர்டேஸ் ஏடிஎம்மை 24,900 எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எப்படி நடக்குதுன்னு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.